ஹாய், ஐ ஆம் கீர்த்தனா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆட்டோமேஷன் இன் மேனுஃபேக்சரிங்கில் 2 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். டிஃபைன் ஆட்டோமேஷன்ஸ் அண்ட் பேசிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆட்டோமேஷன். ஆட்டோமேஷன் அப்படின்னா என்னென்னா, மிஷின்ஸையும் கண்ட்ரோல் சிஸ்டமையும் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பண்ணுறது. அதாவது ஹியூமன் ஹெல்ப் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காகவே மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பண்ணுறது தான் ஆட்டோமேஷன். இதோடைய பேசிக் எலிமெண்ட்ஸ் என்னென்னா, பவர் சோர்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம், சென்சார், ஆக்சுவேட்டர்ஸ். பவர் சோர்ஸ் எதுக்குன்னா, எனர்ஜி ப்ரொவைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்குன்னா, ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன் மிஷினுக்கு ப்ராப்பராக கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறோம். கண்ட்ரோல் சிஸ்டம் எதுக்குன்னா, ஆப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். சென்சார்ஸ் எதுக்குன்னா, இன்ஃபர்மேஷனை டிடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவேட்டர்ஸ் ஆக்சுவல் மூவ்மெண்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். Levels of automation. There are 5 levels of automations. என்னலானா, device level, machine level, cell level, plant level, enterprise level. Device level அப்படின்னா, several devices like sensors, switches and actuators இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது device level. Machine level, ஒரே ஒரு மிஷினை மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் அது மிஷின் லெவல். செல் லெவல், செவரல் மிஷின்ஸை கண்ட்ரோல் பண்ணால் அது செல் லெவல். பிளான்ட் லெவல் அப்படின்னா என்னென்னா, என்டையர் ஃபேக்ட்ரியோட ஆப்ரேஷன்ஸ் எவ்ரிதிங்கை கண்ட்ரோல் பண்ணுறது பிளான்ட் லெவல். என்டர்பிரைஸ் லெவல் அப்படின்னா என்னென்னா, ப்ரொடக்ஷனை மேனேஜ் பண்ணுறதுக்கும் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை மேனேஜ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறது என்டர்பிரைசஸ் லெவல். வாட் இஸ் அன் ஆட்டோமேட்டட் ஃப்ளோ லைன்? ஆட்டோமேட்டட் ஃப்ளோ லைன் அப்படின்னா என்னென்னா, ஒரு சிஸ்டம் ஒர்க் பீஸை ஒன் ஒர்க் ஸ்டேஷன்லேருந்து நெக்ஸ்ட் ஒர்க் ஸ்டேஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக மூவ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட் பண்ணுறது தான் ஆட்டோமேட்டட் ஃப்ளோ லைன். இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னா, ஹை ப்ரொடக்ஷன் ஸ்பீட். இதனால் என்ன ஆகுதுன்னா, ப்ரொடக்ஷன் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. லேபர் காஸ்ட் ரெக்யூர்மெண்ட் கம்மியாகுது. டைமை சேவ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுது. ஈஸியாக மெட்டீரியலை ஒன் பிளேஸ்லேருந்து நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு ஹேண்டில் பண்ணிக்கலாம். மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு இது சூட்டபுளாக இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் அப்படின்னா என்னென்னா, ஒர்க் பீஸை ஒன் ஒர்க் ஸ்டேஷன்லேருந்து அனதர் ஒர்க் ஸ்டேஷனுக்கு மூவ் பண்ணுறது தான் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம். இதில் 4 டைப்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் இருக்குது. லீனியர் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம், ரோட்ரி ட்ரான்ஸ்ஃபர், வாக்கிங் பீம், கன்வேயர். லீனியர் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசமில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோன்னா, ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ரோட்ரி ட்ரான்ஸ்ஃபரில் சர்க்குலர் மோஷனில் மூவ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். வாக்கிங் பீம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒன் ஒர்க் ஸ்டேஷன்லேருந்து நெக்ஸ்ட் ஒர்க் ஸ்டேஷனுக்கு ஒர்க் பீஸை மூவ் பண்ணுறதுக்கு அல்லது லிஃப்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். கன்வேயர் அப்படின்னா என்னென்னா, பெல்ட் இல்லைனா ரோலரை யூஸ் பண்ணி ஒர்க் பீஸை மூவ் பண்ணுறது தான் கன்வேயர். 5th கொஷின் என்னென்னா, கண்டினியூஸ் வெர்சஸ் டிஸ்க்ரீட் கண்ட்ரோல் சிஸ்டம். கண்டினியூஸ்க்கும் டிஸ்க்ரீட் கண்ட்ரோல் சிஸ்டமுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, கண்டினியூஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னா வேல்யூஸ் கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதே டிஸ்க்ரீட் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னா இதுக்குன்னு செப்பரேட் வேல்யூஸ் இருக்கும், செப்பரேட் ஸ்டேட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கண்டினியூஸ் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்க்கு என்னென்னா, டெம்பரேச்சர் மட்டும்தான் மெயினாக கண்ட்ரோல் பண்ணும் இந்த இண்டஸ்ட்ரியில். இதே டிஸ்க்ரீட் கண்ட்ரோல் சிஸ்டமில் ஆன் ஆஃப் கண்ட்ரோல் மெயினாக யூஸ் பண்ணுவோம் மேனுஃபேக்சரிங்கில். இதோட டிஃப்ரென்ஸ். தேங்க்யூ.